ஹலோ பட்டூஸ், இன்னைக்கு நம்ம ராயன் படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. 3 அண்ணன் தம்பி அப்படியே ஒளிஞ்சிருந்து அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்குறத வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. மூத்த அண்ணன் மீதி இருக்க 2 தம்பிகள்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்னடா பாப்பா வேணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு தம்பி பாப்பா தானே வேணும், அப்படின்னா தானே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்கும்னா, உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு தங்கச்சி பாப்பா தாண்டா வேணும், ஏன்னா அழகான தம்பி பசங்க நீங்கள் இருக்கீங்க, அதனால் எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தால் நல்லா இருக்கும்டான்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு அழகான ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அந்த தங்கச்சி பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்க ஒரு பூசாரியை கூப்பிட்டோம்னா, என் தங்கச்சிக்கு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டோம்னா, அந்த பூசாரி சொல்கிறாரு, நீயே அந்த பேர் வைடா, உன் தங்கச்சிக்கு நல்ல சாமி பேராக வைடான்னு சொன்னோம்னா, அந்த பாப்பாவுக்கு துர்கா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அந்த பாப்பா மேலே இவர் உசிரே வச்சுருக்காரு. அந்த பாப்பாவை தூக்கி கொஞ்சம் போது சொல்கிறாரு, என்னோட அப்பா தான் பார்த்தேன்னா எனக்கு அப்படியே நம்ம தாத்தா பேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காத்தவராயன்னு சொல்லிட்டோம், 2வது தம்பிக்கு முத்துவேல் ராயன்னு சொல்லிட்டு, 3வது தம்பிக்கு மணிவேல் ராயன்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க. அதனால தான் பாப்பா உனக்கு துர்கான்னு நான் பேர் வச்சேன், உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கை குழந்தைகிட்ட கேட்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த அண்ணன்ட்ட வீட்டை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் நான் வெளியூருக்கு போகிறோம், போயிட்டு ராத்திரிக்குள்ளே வந்துடுவோம், பாப்பாவுக்கு பால் இருக்குது, டப்பாவில் ஆற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 தம்பிகளையுமே சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மாக்காக காத்திருக்காரு. ஆனால் விடிய விடிய பார்த்தீங்கன்னா அவங்க வரவே இல்லை. மறுநாளுமே அவங்க வரவே இல்லைன்னொன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ராயன் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பூசாரிகிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா அப்பா அம்மா என்னன்னு தெரில, வரவே இல்லைன்னா எனக்கு என்னன்னு தெரிலப்பா, அவங்கள பார்க்கவே இல்லை, நீங்கள் ராத்திரி இன்னைக்கு இங்கேயே படுங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு டவுனுக்கு ஆள் அனுப்பி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு ராத்திரி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி வீட்டில் இருக்க அந்த பொன் குழந்தைய ஒரு ஆள்கிட்ட விலை பேசிகிட்டு இருக்காரு. அதை ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்ட நம்ம ராயன் பார்த்தீங்கன்னா தம்பி முத்து வேலையும் மணி வேலையும் எழுப்பிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்ப போனால், நம்ம பூசாரி வழிமறைச்சு நின்றுட்டு, மரியாதை அந்த பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்கடா அப்படின்னா, நம்ம ராயன் கையிலேருந்து அவர் குழந்தைய புடுங்கினா கோவத்தில் அங்கே இருக்க அரிவாள் எடுத்து நம்ம பூசாரியை ஒரே வெட்டு கழுத்தை வெட்டிட்டு பாப்பாவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ணே காலையில் பஸ்ஸு 9 மணிக்கு தானே, இந்நேரத்தில் நம்ம எங்கனே போகிறது அப்படின்னு யோசிச்சா பாதையில் ஒரு முள்ளை வெட்டி போடுறாரு. கரெக்டாக முள்ளை வெட்டி போட்டுட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தா அங்கே வர்ற ஒரு லாரி, எவன்டா அவன் பாதையில் முள்ளை வெட்டி போட்டிருக்குதுன்னு லாரியை நிப்பாட்டிட்டு முள்ளை எடுக்கிறதுக்குள்ள இவங்க 3 பேரும் பாப்பாவோட சேர்ந்து அந்த காய்கறி வண்டியில் ஏறிக்கிறாங்க. அந்த காய்கறி வண்டி டவுனில் போய் காயெல்லாம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறது நம்ம செல்வராகவன். இறக்கி விட்றான்னு சொல்லி சொன்னோம்னா உள்ளுக்குள்ளே இருக்க இவங்களை பார்க்குறாங்க. யாரா நீ கை குழந்தையோட இருக்குன்னு கேட்டால், கையில் இருக்க அருவாள் எடுத்துகிட்டு மரியாதையாக போயிருங்க, இல்லை 2 தலையில் ஒரு தலை கண்டிப்பாக விடுக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம செல்வராகவன் கூப்பிட்டு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு, என்னடா ஆச்சு இப்படி கை குழந்தைய வச்சுட்ருக்கீங்க, நான் வேணா உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு கொடுக்கவான்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை, எங்களுக்கு இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டால், இங்கே என்னடா வேலை பார்ப்பீங்க செய்வீங்கன்னா, இங்கே நான் பார்த்தேன் ஒரு நாய் அது பாட்டுக்க சாப்பிட்டுட்டு ரோட்டில் படுத்துட்டு அதால் வாழ முடியும் போது 6 அறிவு உள்ள மனுஷன் என்னால் ஏன் வாழ முடியாது, எனக்கு இங்கே ஒரு வேலை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு அவங்க எல்லாரும் அங்கே ஓரத்துலேயே ரோட்டில் தூங்குறாங்க. முதல் தடவை சம்பளம் வந்த உடனேவே நம்ம செல்வராகவன் கூப்பிட்டு கையில் கொடுத்தோம்னா, இதில் பாதி காசை நீங்களே வச்சுக்கோங்க, என் தம்பி தங்கச்சி ரோட்டில் தூங்குறதை என்னால் பார்க்க முடியாது, எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா, நான் இதை முதலே யோசிக்காமல் விட்டேன்டா, நீ கொடுக்குற காசுக்கெல்லாம் வீடு பார்க்க முடியாது, நானே உனக்கு ஒரு வீடாக பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடும் பார்த்து கொடுக்குறாரு. இந்த வீடு உனக்கு போதுமாடான்னு கேட்டால், எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம ராயன் சொல்கிறாரு. வருடங்கள் ஓடிருச்சு. நம்ம செல்வராகவனை அப்படியே வயசான மாதிரி காமிச்சோம்னா அவர்கிட்ட 2 பேர் உட்காந்து டீல் பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோட்டில் இருக்க ஃப்ரைட் ரைஸ் கடை எங்களுக்கு வேணும், அதை எப்படியாவது அவங்கள்ட்ட வாங்கி கொடுனா, அப்பா அவங்கள்ட்டலாம் நீ பேசி வாங்க முடியாது, அந்த கடை அவங்களுக்கு உசுறு மாதிரி, அந்த கடையை வச்சு தான் அவங்க பொழப்பம் நடத்திட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க, நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் யாரை பார்த்து பேசணும்னு சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்னு சொன்னால், உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் கடைசி மணிவேல் ராயனை நீ பார்த்து பேச வேண்டியது இருக்கும், உனக்கு சுத்தமாக நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ 2வது உள்ள முத்துவேல் ராயனை பார்த்து பேச வேண்டியது இருக்கும். அந்த முத்துவேல் ராயன் நம்ம சுதீப் கிஷன். அடுத்து நீ பிறந்த நேரமே சரியில்லைன்னு சொன்னால் நீ காத்தவராயனை பார்த்து பேச வேண்டியது இருக்கும், அவனை பார்த்து பேசினேன்னா அடுத்து நீ யார்ட்டையும் பேசவே முடியாது, சொன்னா கேளு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லும்போது
அப்பா முத்துவேல் வர்ற நேரமாச்சு, சொன்னா கேளுங்க, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னோம்னா கரெக்டாக அங்கே முத்துவேல் வராரு. வந்தா என்ன சேகரனே திடீர்னு மீட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, எப்பா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரைட் ரைஸ் கடை வந்து எங்களுக்கு வேணும், நீங்களா கொடுத்துட்டிங்கன்னா சரி, இல்லைன்னா நாங்கள் துறையணை மூலிமா நாங்களே எடுத்துக்க முடியும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து ஓங்கி ஒரே அட்டியாக அடித்து நம்மளுக்கு வந்தவங்களோட மண்டையை உடச்சி விட்றாரு நம்ம முத்துவேல். அவங்க அப்படியே அங்கேருந்து ஓடணும்னா அடுத்து நம்ம சேகர்கிட்ட கேட்குறாரு, அம்மா தம்பி மணிவேலுங்க வந்தானா அப்படின்னு கேட்டால், அவன் இந்நேரத்தில் எங்கப்பா காலேஜில் எல்லாம் படிச்சுட்டு இருப்பான்னு காமிச்சா அங்கே காலேஜில் காமிக்கிறாங்க. பாத்ரூமில் இவரை வந்து, ஏய் மரியாதையாக சொல்கிறேன், எலெக்ஷன்லேருந்து நீ வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆப்போனன்ட்காரங்க கேட்டால் அவங்கள ஒரே அடியாக அடித்து மூஞ்சி முறையெல்லாம் உடச்சி விடுறாரு. உடச்சி விட்டுட்டு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, நான் இந்த எலெக்ஷனில் நிற்பேன்டா அப்படிங்கிறாரு. இங்கே முத்துவேல் உட்காந்து சேகர்கிட்ட பேசிகிட்டு இருந்தா இவர் அங்கே அடித்ததுனால ஓடி வந்து ஒரு பொண்ணு இவர் சப்பு சுப்புன்னு அடி வெளுத்தெடுத்தா, ஏண்டி இப்போ தான் இவ்வளோ பெரிய ஆட்களை அடிச்சுட்டு கெத்தாக உட்காந்துருக்கேன், என்னை வந்து நீ இப்படி அடிச்சேன்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இவரை இவ்வளோ உரிமையாக அடித்தது நம்ம முத்துவேலோட கேர்ள் ஃப்ரெண்டு மேகலை. ஏய் மரியாதையை உண்மையை சொல்லு, நேற்று அந்த காமாட்சி வீட்டுக்கு போனியான்னு கேட்டால், அது வேற இது வேறடி, உன் மேலே இருக்கிறது லவ், அது சும்மா அப்படின்னா, இனி எவ வீட்டுக்காவது போயிட்டு வந்தேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நான் உன்னை ரோட்டில் விட்டு செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்க அப்படின்னு கோமா அங்கேருந்து கிளம்பி போனவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வண்டி கடையை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் நம்ம தனுஷ் அழகாக ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்ருக்காரு. அங்கே வந்து, ஏய் முக்கியமான உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா, கஸ்டமர் பிஸியாக இருக்காங்களா என்னென்னு சொல்லுனா, வா தம்பிகிட்ட கொஞ்சம் சொல்லி வை, கண்ட பொண்ணுகிட்டலாம் போயிட்டுருக்கேன் செய்கிறியா, நான் அவன் மேலே உசிரே வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, அவனை கொஞ்சம் கண்டிச்சு வை, ஆனால் திட்டாத அடிக்காத, சும்மா வாயில் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம முத்துவேல் வந்தா, ஏய் என்ன பொண்ணுங்களோட பேர் அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு இருக்கு, மரியாதையை ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லை வெளுத்து எடுத்துருவேன் பார்த்துக்கோ, உனக்கெல்லாம் மேகலையோட நல்ல பொண்ணு கிடைக்காது, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த ரெண்டு தம்பிங்களுமே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ரொம்பவே பயந்தவங்க. அண்ணன் சொன்னால் மறுவார்த்தை பேசாமல் சரிங்கண்ணே அப்படின்னு மட்டும்தான் கேட்பாரு. நம்ம மேகலை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தம்பி மணிவேல்கிட்ட கேட்குது, ஏன்டா அவங்க அண்ணன் இப்படி இருக்கு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் முத்துவேலு, தெரியாதா உனக்கு, எங்கேயாவது போய் ஏதாவது உரண்டு எடுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு என்ன வேணுமோ அதுக்காக என்ன வேணாலும் செய்யும், இது தெரியாத மாதிரி நீ கேட்குற அப்படின்னா, ஏய் உங்கள் அண்ணன் முத்துவேலை கேட்கலடா, உங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் காத்தவராயனை கேட்குறேன், ஏன் இப்படி இருக்கு, சிரிக்க கூட மாட்டேங்குது, உருளனே இருக்குன்னா நீ என்ன பண்ண சொல்கிற, சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா இந்த பார்த்துக்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துச்சு, அவங்கள யாரும் கொண்டுட்டாங்களா, இல்லை ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு செத்துட்டாங்களா, இல்லை எங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியலை, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தன்னோட ரெண்டு தம்பிகளையும் தங்கச்சியும் எங்கள் அண்ணன் தான் வேலைக்கு போய் இவ்வளோ தூரம் காப்பாற்றி எங்களை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு, அப்புறம் எப்படி அது முகத்தில் சிரிப்பு இருக்கும் யோசிச்சு பாரு, இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு எங்களை அப்பா மாதிரி இருந்த வளர்த்தது அதுதான். உனக்கு உன் மூத்த அண்ணனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், மூத்த அண்ணனை பிடிக்குமா அப்படிங்கிறத விட ஒரு ரெஸ்பெக்ட், அப்பா மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ்னா என் முத்துவேல் அண்ணன் தான், என் முத்துவேல் அண்ணன் எனக்காக என்ன வேணாலும் செய்யும், நானும் அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வீட்டில் தங்கச்சி ஃப்ரைட் ரைஸ் கேட்டாடா, பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு தங்கச்சி துர்காவை காட்டுறாங்க. நம்ம துர்காவுக்கு அவங்க அண்ணன் ராயன்னா உசுறு, ராயனுக்கும் பார்த்தீங்கன்னா துர்கானா அவ்வளோ உசுறு. நம்ம துர்கா சொல்கிறாங்க, ஏய் சேகரனை வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்துச்சு, கடையில் போய் பார்க்க சொல்லி சொன்னேன், இல்லை வேணாம் நான் காலையில் வந்து ராயனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிருச்சு. சேகரங்கிறது நம்ம செல்வராகவன் தான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறாரு. ஏன் உள்ளே வர வேண்டியதானா, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட பேசணும், முத்துவேலுங்கடா, அவன் தூங்கிட்டு இருக்கான், சரி அவன் தூங்கிட்டு நீ வா, நேற்று பாரில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அதனால தான் போய் துறையனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சுன்னா, நம்ம முத்துவேல் பொசுக்குன்னு கோவப்பட்டு பீர் பாட்டில் எடுத்து மண்டே உடச்சிட்டான், அதை நம்மளோட துறையனை பேரை வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் போய் ஒரு வார்த்தை நேரில் பேசிட்டு வந்தோம்னா எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு அங்கே துரையண்ணனை பார்க்க கூட்டிகிட்டு போனால் அது வேறு யாரும் கிடையாது, நம்ம சித்தப்பு சரவணன் தான். உள்ள அன்னை மீட்டிங்கில் இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெளியில் நிற்க வச்சா, உள்ள நம்மளுக்கு காமிச்சா உள்ள நம்மளுக்கு எஸ்ஜே சூர்யாவை சரவணனும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் நம்மளுக்கு பிரகாஷ் ராஜா காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்க ஏசிபி, புதுசாக வந்த உடனேவே இந்த ஏரியா ரவுடிங் லிஸ்ட்டை பற்றி பார்த்து செக் பண்ணோம்னா பெருசாக கை இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரெண்டு கை, ஒன்று துரை, இன்னொன்று சேதுராமன், அதாவது நம்ம சரவணனும் எஸ்ஜே சூர்யாவும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லெவலில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேதுவோட அப்பாவும் துரையும் பார்த்தீங்கன்னா தொழில் எதிரிகளாக இருந்தபோது நம்ம துரை சேதுவோட அப்பாவை போட்டுட்டாரு.
அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை அப்படியே சேது தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் நேரடியாக மோதிக்கலைனாலும் இன்னமும் 2 பேருக்கு இடையில ஒரு கோவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு பிரகாஷ் ராஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு 2 பேரும் பேசுகிறத காமிச்சோம்னா நம்ம சேது சொல்கிறாரு, துரையண்ணே உங்கள் பசங்க 2-3 தடவை நம்ம விஷயத்தில் தலையிட்டாங்க. நான் அதை உங்களை நேரில் பார்த்து சொல்லிட்டு போவோம், எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். அப்படின்னா என்னப்பா மிரட்டுறியானா? அண்ணே உங்களை போய் மிரட்ட முடியுமா? 25 வருஷம் பகை, எங்கள் அப்பாவையே போட்டுட்டு என்கிட்டே சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் இருக்கேன். இருந்தாலும் இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுண்ணே. அதுக்காக தான் சொல்ல வரேன். பார்த்துக்கங்கண்ணா, நீ உங்கள் அப்பா இடத்துல இருக்க, அதுக்காக உங்கள் அப்பா ஆகிட முடியாது. போ, மரியாதையாக போய் இப்போ வேலையை பாரு, நான் என் பசங்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. நம்ம சரவணனோட அடியாள் கேட்குறாரு, என்னண்ணே இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போக சொல்லிட்டீங்கன்னா? போத்தாண்டா சொல்லியிருக்கேன், அப்படியே இருக்கட்டும்னு சொல்லலைல, நம்ம விஷயத்தில் தலையிடாத வரைக்கும் அவன் இருக்கட்டும், தலையிட்டா போற்ற வேண்டியதான் அப்படின்னு சொன்னால். அதே சமயம் எஸ்ஜே சூர்யாவோட கையால் கேட்குறாரு, என்னண்ணே இவ்வளோ தூரம் உங்களையும் நக்கல் அடிச்சிட்டு இருக்காருனா? விட்றா, இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போகிறான், என்னைக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்குதா அவனை தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே கிளம்புனா. அடுத்து நம்ம ராயன் உள்ளே வந்து துரையை பார்த்து பேச வராரு. என்ன ராயா, நீங்களாம் பெரிய ஆடு, என்னைய பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே, ஒரு சம்பவம் ஆகிடுச்சுனே, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்னா. என்னப்பா, பீர் பாட்டில் வச்சு உன் தம்பி மண்டையை உடைச்சது தானே? உன் தம்பிக்கு கொஞ்சம் கை நீளமாக இருக்குது, சொல்லி வை ராயா, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது, அப்புறம் நீ என்கிட்ட வருத்தப்படக்கூடாது. நீ தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்து நின்ன, உன்னை ஒரே ஒரு தடவை தான் கண்டித்து விட்டேன். இப்போ வரைக்கும் நீ எந்த பிரச்சனையிலையும் தலையிடாமல் ஒழுங்காக உன் வேலையை பார்த்துட்ருக்கேன, அதே மாதிரி ஒரு தம்பி இருக்க சொல்லு. ஆமாம், வீட்டில் துர்கா எல்லாம் நல்லா இருக்கா கேட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. கரெக்டாக இவர் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரவணனோட அடியால் ஒருத்தன் வேகமாக ஓடி வர்றவன் இவர் மேலே இடிச்சிடுறான். இடிச்சிட்டு, ஏய் பார்த்து போக மாட்டியா, செய்ய மாட்டியா அப்படின்னு நம்ம ராய மேலே கையை வச்சா, கரெக்டாக காரில் வெளியே வர்ற நம்ம துரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூப்பிட்றாரு, டேய் இங்கே வா முத அப்படின்னு கூப்பிட்டுட்டு, என்ன தொழிலுக்கு மட்டும் புதுசாக சேர்ந்துருக்கியா, அவன்கிட்ட எல்லாம் வச்சுக்காத சரியா, போ உள்ளே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. இங்கே கரெக்டாக வீட்டுக்கு வந்தால் அவங்க துர்கா வாசல்லையே நின்றுட்டு சொல்கிறாங்க, அண்ணே முத்துவேலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுங்கன்னா. ஏண்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. சார் கொஞ்சம் விட்டுருங்க சார், பேசிக்கலாம் அப்படின்னா. எஃபா அப்படிலாம் பேசிக்க முடியாது, அந்த ஆள் ஸ்ட்ரிக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆஸ்பத்திரியில் இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது, வேணுமா அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாரு. நேராக ஹாஸ்பிட்டல் போனால் அடிபட்டவன் ஹாஸ்பிட்டலில் உள்ளே உட்காந்துருக்கேன். என் சொத்து பூரா அழிஞ்சாலும் சரி, உன் தம்பியை காலம் பூரா உள்ளே வைக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் அவர் கையை தடவி கொடுத்துட்டே நம்ம ராயன் பேசுகிறாரு. நல்லா கேட்டுக்கோ, உனக்கு நான் இங்கேருந்து ஸ்டேஷன் போகிற வரைக்கும் தான் டைம். அதுக்கு முன்னாடி என் தம்பி மேலே இருக்க கேஸை நீ வாபஸ் வாங்கலைன்னா நீ போலீஸை கூப்பிட்டுக்கோ, அடியாளை கூப்பிட்டுக்கோ, எவனுக்கு பின்னாடி வேணாலும் போய் நெளிஞ்சு நின்றுக்கோ. ஆனால் நீ சாகிறத எவனாலையும் தடுக்க முடியாது, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு நேராக இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தா இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, யோ என்னையா போய் சொன்ன, அதுக்குள்ள அவன் கேஸை வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு கேட்டால் நம்ம ராயன் சொல்கிறாரு, சார் கெஞ்சி கேட்டேன் சார். நீ கெஞ்சி கேட்ட, போ உன் தம்பியை கூட்டிகிட்டு போ அப்படின்னா அவர் தம்பியை கூப்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே ரோட்லேயே வச்சு அடின்னு அடித்து மிதிக்கிறாரு. ஏண்டா கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், போராடம் பூரா ஏதாவது உரண்டை எடுத்துக்கிட்டே இருப்பியா, செஞ்சுக்கிட்டே இருப்பியா, பேசாமல் வந்தோமா வேலையை பார்த்தோமா செஞ்சோமான்னு இல்லாமல் அடுத்து ஏதாவது உங்களை மாட்டின அப்படியே உள்ளே போடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு கோவமாக அவர் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அதே மாதிரி நம்ம துர்காவுக்கு ராயன் பார்த்தீங்கன்னா சேகர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்குற வேலையை சொல்லியிருப்பாரு. ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளை கிடச்சிருக்காருப்பா, நல்ல மாப்பிள்ளையா தெரிகிறாரு, என்னன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடலாமான்னா வர சொல்லுங்கண்ணே, பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா. அதே சமயம் நம்மளுக்கு காலேஜ் எலெக்ஷனில் நம்ம மணிவேல் நிற்கிறார் இல்லையா, அவருக்கு எதிராக நிற்கிறது எம்எல்ஏவோட பையன். அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸில் கூப்பிட்டு கரெக்டாக ஜீப்பில் உட்கார வச்சு மண்டையில் அடித்து மிரட்டுறாங்க. மரியாதை என்ன பண்ணுறேன்னா, காலேஜ் வந்தோமா படித்தோமான்னு வேலையை பார்க்குற, நாளைக்கு வேலையாக போய் எலெக்ஷன்லேருந்து நீ வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேயே வச்சு அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம எம்எல்ஏவோட பையனை மிரட்டினோம்னா இவருக்கு அப்படியே அசிங்கமாக போயிடுது. செம்ம டென்ஷனில் இங்கே வீட்டில் வந்து நம்ம ராயன்ட்ட சொல்கிறாரு, அண்ணே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக போச்சுனே செஞ்சிச்சுனே அப்படின்னா. ஏய் நல்லா கேட்டுக்கோ, இந்த எலெக்ஷனுங்கிறதெல்லாம் வேணாம், நாளைக்கு வேலையாக போய்
நீ வாபஸ் வாங்குற வழியை பாருனா. என்னன்னே சொல்கிற, நான் அந்த அளவுக்கு இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் செய்கிறேன்னா, இங்கே பாரு இந்த காலேஜ் எலெக்ஷனு, அதுக்காக கூடுற அடியாள், அடுத்து வெளியில் வர அடியாள், அதுக்காக ஒரு எலெக்ஷனு, அவனுக்கு மேலே இருக்க பணக்காரன், இப்படி உன் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடும். சொன்னா கேளு, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நீ போய் வாபஸ் வாங்கிடு அப்படின்னா நம்ம மணிவேல் அப்படியே கண்ணு கலங்கி வெளியே வராரு. நம்ம முத்துவேல் அவனை கூப்பிட்டுட்டு போய், ஏண்டா எதாக இருந்தாலும் முதல் நேராக வந்து ஏன்ட்ட சொல்ல வேண்டியதுடா, எதுக்கடா இப்போ ராயண்ணன்கிட்ட சொன்னேன், அவர் இதை வேணான்ட்டார்ல, ஏன்ட்ட சொல்லியிருந்தாங்க இந்த பிரச்சனையை வேறு மாதிரி நம்ம முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சத்தம் போடுறாரு. நம்ம சேது, அதாவது எஸ்டி சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃபு. ஒன்று பார்த்தீங்கன்னா வரலட்சுமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேதுபதி படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான். இவர் இங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம வரலட்சுமி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஏய் என்ன, முன்னாடிலாம் வாரத்தில் 1 நாள் போயிட்டு இருந்தேன், அடுத்து 2 நாள் போயிட்டு இருந்தேன், இப்போ 3/4 நாள் அங்கே தான் கிடக்கிறேன்னா நான் என்னடி பண்ண சொல்கிறேன், அங்கே தான் நிம்மதி இருக்குது, அதனால் அங்கே போகிறேன். போயா போ, ஒரு நாள் அவளாலேயே உன் வாழ்க்கை முடிய போகுது, என் சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டுறாங்க. நம்ம ஏசிபி பிரகாஷ்ராஜுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையுமே வரலையா, அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கியே தீரணும், அப்படின்னா தான் ஏன் வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆட்களை செட் பண்ணி சேதுவை போடுறதுக்கு அனுப்புகிறாரு. அங்கே நடக்கிற சண்டையில் சேது பார்த்தீங்கன்னா வந்தவங்களை ஒரு 3 பேரை போட்டோம்னா தப்பிச்சம் பொழச்சன் மீதி பேர் ஓடி வந்து இங்கே நம்ம பிரகாஷ்ராஜிட்ட சொல்கிறாங்க, சார் எங்கள் ஆட்களில் 3 பேர் வேறு போயிட்டாங்க சார், செஞ்சுட்டாங்க சார்னா யோசிக்காமல் கன் எடுத்து டப்புன்னு மீதி இருக்க 3 பேரையும் போட்டோம்னா அவரோட அசிஸ்டண்ட்டு அப்படியே நம்மளுக்கு மிரண்டு போய் கேட்குறாரு, சார் என்ன சார் இவங்களும் போட்டிங்கன்னா, கிரிமினல்ஸ் தானேயா, பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருன்னா, சார் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி எழுதுறது, கள்ள துப்பாக்கி தான், நீ ரிப்போர்ட்டில் எழுத வேணாம், பாடியை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிரு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் நம்ம அசிஸ்டண்ட்டு மிரண்டு போய் பார்க்குறாரு. நம்ம துர்காக்க பார்த்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை துர்காட்ட காமிச்சோம்னா அவங்க அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சரி ஓகே, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு போல், நீங்கள் வர சொல்லுங்கண்ணே பேசுகிறதுக்கு அப்படின்னு வர சொன்னோம்னா அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு என்ன செய்வீங்க, என் பையன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கான், நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மணிவேல் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா பேரில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்கு, அந்த பணத்தை எடுத்து நாங்கள் கொடுத்துட்றோம், கல்யாண செலவு ஃபுல்லாக நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை தம்பி ஏதாவது பேசினா நல்லா இருக்கும்னு கேட்டால் அப்படியே யோசிச்சுட்டு இருந்த நம்ம ராயன், என்கிட்ட இருக்க அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையும் என் தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன், 2 பேரை வேலைக்கு போட்டு கொடுத்துறேன், என்னால் முடிஞ்சது அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இதைத்தானே எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் உடனே ஓகே நீங்கள் சொல்கிற டயத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு ராத்திரி நம்ம தம்பி முத்துவேலும் மணிவேலும் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன்ட்ட வந்து சண்டை போடுறாங்க. அது எப்படி நீ ஒரு வாரத்தை எங்கள்கிட்ட கூட கேட்காம கல்யாண செலவையும் நம்மளே ஏற்றுக்கிறோம், பேங்க்கில் இருக்க பணத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தா நீ கடையும் தூக்கி கொடுக்குறேன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறது, அந்த கடைக்காக தான் இப்போ பிரச்சனை நடந்து ஒருத்தன் மண்ணே வேற உடச்சிருக்கேன், அவனுக்கெல்லாம் கொடுக்காம இப்படி திடீர்னு நீ தூக்கி கொடுக்குறியனே அப்படின்னு கேட்டால் அங்கே நம்ம துர்கா வந்துட்டு, ஏய் என்ன புதுசாக அண்ணனே ஏற்று பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ உன் கடை மாதிரி பேசுகிற, அண்ணன் கடை தானே, அது எதுக்கு நீ பேசுகிற அப்படின்னா நம்ம முத்துவேல் திருப்பி கோவமாக கேட்குறாரு, உனக்கு என்னம்மா கவர்மெண்ட் மாப்பிள்ள, போய் அழகாக அவன் கூட உட்காந்துக்குவ, எங்கள் கடையை சேர்த்து எழுதி வாங்கிட்டு போயிடுவேன், நாங்கள் என்ன தெருவில் தெரிகிறதா அப்படின்னு கத்துனோம்னா, உன் வேலையை மட்டும் நீ பாரு, எனக்கு உள்ள கடை வேணும்னு அழுகலை அப்படின்னு நம்ம ராயன்ட்ட வந்து சொல்கிறாங்க. அண்ணே அவன் பேசின விதம் தப்பாக இருந்தாலும் அவன் சொல்கிறது பாயிண்ட்டு தானே, எனக்கு அந்த கடை வேணாம்னே, அந்த கடையை கொடுத்தாதான் எனக்கு கல்யாணம்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம்னே, சொன்னால் புரிஞ்சுக்கணே அப்படின்னு சொன்னால் நம்ம ராயன் அப்படியே கோவமாக எந்திரிச்சு பேசுகிறாரு. என்னங்கடா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம இந்த ஊருக்கு வரும்போது நம்மள்ட்ட அந்த கடை இருந்துச்சா, நம்ம மட்டும் தானே இருந்தோம், இப்போ தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்குன்னா இப்போல்லாம் யோசிக்காதீங்க சரியா, போய் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம முத்துவேலு அப்படியே செம்ம டென்ஷனில் நடந்து போய்கிட்டு இருந்தா அங்கே நம்மளுக்கு இவரோட ஆள் மேகலை இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா வராங்க. என்ன உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா, நல்ல கவர்மெண்ட் வேலையாக பார்த்துருக்கீங்களாமே, கேள்விப்பட்டேன், உன் தங்கச்சிக்கு மட்டும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா பார்ப்ப, என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ரோட்டில் தெரியிற பொறுக்கியா ஒன்றும் இல்லாதவனை பார்க்க சொல்கிறியா, மரியாதையாக சொல்கிறேன், இனி என் பொண்ணு பக்கம் வந்தால் உன்னை செருப்பாலையும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் நானே டென்ஷனில் இருக்கேன், மரியாதையாக போயிடுனா, நானும் அதை தாண்டா சொல்கிறேன், இனிமேல் என் பொண்ணு பக்கம் வராதனா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பாவை அடித்து ரோட்லேயே வேட்டியை உருவி விரட்டி விட்டுறாரு. அப்படியே டென்ஷனில் போய் நைட்டு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டி சூர்யாவையும் காட்டுறாங்க. என்னைய போடணும்னு சொல்லிட்டு அந்த துறை முடிவு பண்ணிட்டானா அடுத்து நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஏரியாவில் ஆளை இறக்கியிருப்பாரு. அண்ணே பாரில் தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு சேதுவோட ஆட்களும் அதையே பாரில் உட்காந்துருப்பாங்க.
நம்ம முத்துவேல் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோவமா அங்கே வர்ற மேகலை பார்த்தீங்கன்னா இவரை சப்புன்னு அடிச்சுட்டு, என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அப்பனை நீ அடிச்சிருப்ப செஞ்சிருப்ப, நீ ரோட்டில் திரியிற நாய் தானடா, அவர் என்னடா தப்பா சொன்னார் செஞ்சாரு அப்படின்னு கோவமா அங்கேருந்து அடிச்சுட்டு கிளம்பி போனா, அதை பார்த்துட்டு அங்கே உட்காந்துருக்க நம்ம துரையோட கேங்கு சிரிக்கிறாங்க. சிரிச்சா இவருக்கு அப்படியே டென்ஷன் ஏறி போயிடுது. டேய் எதுக்கு நான் சிரிச்சிட்டு இருக்கீங்க சரிங்க அப்படின்னு கோவத்தில் அங்கே இருக்க பாட்டில் எடுத்து அங்கே இருக்க துரையோட ஆளை அடித்தோம்னா, இவன் யாரா பைத்தியக்காரன் தேவையில்லாமல் நம்மளுக்கு இடந்தெல்லாம் வந்துட்டு இருக்கானு அங்கே சேதுவோட ஆட்களும் மொத்தமாக வந்து கத்தி எடுத்துகிட்டு போடுறதுக்கு வந்தால், யாரை அடிக்கிறாங்கன்னே தெரியாமல் எதுக்கு கத்தி எடுத்துகிட்டு போட வந்திருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம முத்துவேலு எல்லாரையும் போட்டு மானாங்கண்டி அட்டின்னு அடிக்கிறாரு. அந்த 2 கேங்ஸ்டர் டீமுமே மாற்றி அடிச்சுட்டு ஒருத்தன் குத்திட்டு செத்தும் போயிடுறாங்க. நம்ம முத்துவேலுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கத்தி குத்து வயிற்றுல ஏற்பட்டுருது. நம்ம பிரகாஷ்ராஜோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு பிரகாஷ்ராஜ்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே எல்லாம் முடிஞ்சு நிறையா பேர் செத்துட்டாங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கூட உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோடனே பிரகாஷ்ராஜ் அங்கே கிளம்பி வராரு. உள்ளே வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரே ஒருத்தன் மட்டும் மூச்சு இழுத்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். சார் இவனுக்கு ஒருத்தருக்கு மட்டும் உயிர் இருக்குது சார், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடலாமாண்ணா? யோ அவனையும் முடிச்சு விடியா, ஒருத்தர் உயிரோடு இருந்தாலுமே இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சிடும், முடிச்சு விட்ரு வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துடிச்சிட்டு இருந்தவனையுமே நம்மளுக்கு போட்டு தள்ளிடுறாங்க. வெளியே வந்த நம்ம பிரகாஷ்ராஜ் ஜீப்பில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் மட்டும் இடுப்பில் கத்தி குத்துனதோட வெளியில் இருக்க போஸ்ட் கம்பத்தில் அப்படியே சாஞ்சு நின்னோம்னா அங்கே அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாரு. விழுந்த உடனே யார் யாய்வேன் அப்படின்னு கேட்டால், சார் துரையோட ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார், சரி போய் அவனை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்மளுக்கு வீட்டுக்கு வரவே இல்லை முத்துவேலு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராயனும் அவரோட தம்பி மணிவேலும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராயனுக்கு ஃபோன் வருது. அண்ணே முத்துவேலு வீட்டுக்கு வந்துட்டான் நீ வானே அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க தங்கச்சி ஸ்டிச்சிங் போட்டு விட்டுட்ருக்காங்க வயிற்றுல கத்தி குத்துனதுக்கு. போதையில் அப்படியே உளறிக்கிட்டு இருக்காரு. ஏன்ட்டே பிரச்சனை பண்ணாங்க, ஒருத்தர் விடாமல் 50 பேரையும் பொழந்துட்டேன்ல பாரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம சேகர் கரெக்டாக ராயனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்தா என்ன நான் கூப்பிட்ற வேலையாக இருக்கேன் அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டா, அடுத்து நம்ம துர்காவுக்கு ஃபோன் அடித்து நம்ம சேகர் சொல்கிறாரு, அம்மா துரையண்ணனோட பையனை எவனோ பாரில் போட்டாங்கன்னா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வீட்லேயே எல்லோரும் இருக்க சொல்லு, நான் நாளைக்கு காலையில் வர்றேன் அப்படின்னு சொன்னால் நம்ம துர்கா அப்படியே மிரண்டு போய் ராயன்ட்ட சொல்கிறாங்க, அண்ணே துரையன் என் பையனை பாரில் போட்டாங்களான்னு சொன்ன உடனே நம்ம ராயனுக்கு அப்படியே தலை சுற்றி, ஏண்டா பாவி யாரை என்ன பண்ணுறோன்னு சொல்லி தெரியாதடா, எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட வம்புல தாங்க போட்டேன் அவ்வளவுதான், அவன் யாரோட பையனை பேரு கேட்டுட்டா போட முடியும் அப்படின்னு போதையில் முத்துவேல் கத்துறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராயனுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம துரை லைனில் இருக்காரு. ராயா உனக்கு இனிமேல் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி மட்டும்தான், உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் தம்பி தங்கச்சியோட நிம்மதியாயிரு, இல்லைன்னா என் ஆட்கள் உள்ளே வருவாங்க, இருக்க எல்லாரையும் மொத்தமாக சலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா குடும்பமே அழுதுட்டுருக்கு, நம்ம துரையோட பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா துரையோட வீட்டில் அவங்க அடியாளுக்கு மொத்தமும் இருக்காங்க. டக்குன்னு நம்மளுக்கு அங்கே வீட்டில் கரண்ட்டு போகுது. கரண்ட்டு போனோடனே டேய் என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு ஆள் அனுப்புனா, பார்க்குறதுக்கு போனவேன் திரும்பி வரவே இல்லை. என்னடாச்சு போய் பாருங்கடா அப்படின்னு அடுத்த 2 பேர் அனுப்புகிறாங்க. சவுண்டு மட்டும் கேட்குது, அவங்களும் திரும்பி வரல. மொத்தமாக பொருள் எடுத்துகிட்டு இங்கே இருக்கவங்க அப்படியே போனோம்னா ஊனு பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்டோம்னா நம்ம துரை அப்படியே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே அப்படியே ரத்த வெள்ளத்தில் ஒருத்தர் வந்து துரையோட காலில் விழுகிறியான். அவனை எட்டி உதச்சிட்டு உள்ளே வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயன். உள்ளே வந்தால் அடியாளுக்கு மொத்தமாக வராங்க. மொத்தமாக 50 பேர் சளிச்சு எடுத்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேலும் மணிவேலும் கையில் பொருள் எடுத்துகிட்டு 50 பேர் சர மாதிரியாக வெட்டி வீசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கடைசியாக எல்லாரையும் போட்டுட்டு அங்கே ராயன் நின்றுட்டு இருந்தா நம்ம துரை கேட்குறாரு, உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தது தப்புல அப்படின்னா ராயன் அமைதியாக தலையாட்டுறாரு. ஆமாம் ராயா, உனக்காக அண்ணன் எவ்வளவோ விஷயம் விட்டு கொடுத்துருக்கேன், எவ்வளவோ விஷயம் மன்னிச்சு விட்டுருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, என்னைய விட்டுரு அப்படின்னு துரை கேட்டா நம்ம ராயன் திருப்பிட்டு கேட்குறாரு, அண்ணே நீ இந்த சூழ்நிலையில் இருந்தா என்னைய விட்டுருவியானே அப்படின்னு கேட்டா துரை இல்லைன்னு தலையாட்டினோம்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு அந்த இடமே ரத்த கிளறியா மட்டும் காட்டுறாங்க.
இங்கே நம்மளுக்கு வீட்டில் வந்து உட்காந்தா அவங்க தங்கச்சி அப்படியே குடத்துலேருந்து தண்ணியை தூக்கி ராயை உடம்புல ஊற்றினோம்னா அப்படியே ரத்தம் ஆறா ஓடுற மாதிரி காமிச்சா நம்ம முத்துவேலாகிட்ட நடந்து வராரு. அப்படியே ராயன் அவரை கழுத்தில் ஏற்றி நிப்பாட்டி, நீ மட்டும் என் ரத்தமா இல்லைனா அங்கே போட்ட அத்தனை பேரில் நீயும் ஒருத்தனாக இருந்திருப்ப, இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு தண்ணி கேணி அரிசியும் தூக்கிட்டு சைலண்ட்டாக அவங்க தம்பிங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு ராயன் நடந்து போனால் அங்கே ஏரியா ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. ஏய் துறையவே போட்டாங்கயா, கண்டிப்பாக இது சேதுவோட வேலையாக தான் இருக்கும், வேறு எவனுக்கு இவ்வளோ தைரியம் வராது செய்யாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சைலண்ட்டாக நம்மளால் நடந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபைட்டு, ரத்தம், கத்தி, துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் ட்விஸ்ட்டோட படம் போய்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அங்கே சேதுவை காமிச்சா, யோ யார் துறையை போட்டது, நம்ம அவரோட பையனை போடுறதுக்கு தான் பாருக்கு ஆள் அனுப்பணும், அவங்கள எவனுமே உசுரோட திரும்பி வரல, இதில் துறையை யார் போட்டிருப்பா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன்னா புதுசாக ஏதோ ஒரு கேங் இறங்கியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ துறை வேற இல்லை, அந்த இடம் காலியாக இருக்குது, அவனோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் நம்ம டேக் ஓவர் பண்ணணும். அந்த புதுசாக அந்த கேங் யாருன்னு பார்த்தா அவங்க வெளியே பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள போடணுமையா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இங்கே ராயனோட வீட்டில் காட்டினீங்கன்னா நம்மளுக்கு மணிவேல் கணக்கு போட்டுட்டு, அண்ணே எல்லா செலவையும் போக இன்னொரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதுனே, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிலனே, பேங்க்கில் இருக்க எல்லா பணத்தையும் எடுத்தாச்சுனே, கணக்கு போட்டாச்சுனேனா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவேல் சொல்கிறாரு, ஏன்னே நம்ம தான் பார்த்தீங்கன்னா துறையவே போட்டுட்டோம், நம்ம துறையோட பிஸ்னஸை ஃபுல்லாக அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டோம்னா நம்ம ஏன்னா அங்கேயும் இங்கேயும் அலையணும் அப்படின்னு சொன்னால் டென்ஷனாகி கத்துறாரு. ஏன்டா உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையோ, நீ இன்னும் அடங்க மாட்டியா, இப்படியே பண்ணிக்கிட்டு தான் தெரிய போறியா, நீ கொண்டு வர போறியாடா பணம் எங்கே இருந்தாவது, வேலையை மட்டும் பாரு, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி பேசாத அப்படின்னா அவர் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ தின்னுடா தின்னு, நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நீயே எதை பற்றியுமே கவலை இல்லாமல் தின்னுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டி விட்றாரு. இங்கிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா பணத்தை ரெடி பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேதுவோட ஆளுக்கு நம்ம ராயனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உன்னை அண்ணன் பார்க்கணும்னு சொன்னார், வந்து பார்த்துட்டு போ அப்படின்னா இங்கே வந்தால் அவரை பார்த்த உடனே அப்படியே நம்ம சேது மிரண்டு போய் பார்க்குறாரு. இவன் ஆளை பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்கானேன்னு பார்த்தா, ஆமாம் எப்படியா துறையை போட்ட, நீ ஒரு ஆளை போட்டியா இல்லை கேங்காக போய் போட்டியா, உண்மையை சொல்லியா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, இல்லைண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, நான் எதுவும் பண்ணலைண்ணே அப்படின்னா, யோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீ வந்து என் கூட சேர்ந்துரு, நான் உனக்கு ஒன்றும் சொல்லலை, ஆனால் நீ எப்படி செஞ்சா அவ்வளோ பெரிய மனுஷனை எப்படி போட்ட எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னா, அண்ணே துரை அண்ணனை நான் போடலை, ஒருவேளை துரை அண்ணனை நான் போட்டிருந்தா உங்களை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் துரை அண்ணனை போடல, நீங்கள் எதிர்பார்க்குற ஆள் நான் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சைலண்ட்டாக எந்திரிச்சு கிளம்புனா அப்படியே நம்ம வாயே திறக்க முடியாமல் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு சேது. என்னண்ணே இப்படி பேசிட்டு போகிறான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஏய் அவன் கத்தலை மிரட்டலை எதுவுமே பண்ணலடா, அவன் சைலண்ட்டாக பேசிட்டு போனதுலேயே நான் உறைஞ்சு போய் உட்காந்துருக்கேன்டா அப்படின்றாரு. 2 விஷயம், ஒன்று இவன் நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கணும், இல்லையா இவன் இருக்கவே கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ராயனை போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இங்கே நம்ம ராயன் வந்து சேகர்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே நம்ம தான் போட்டோங்கிறது தெரிஞ்சிருச்சுனே, இனி நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியில்லை, எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எப்பா தங்கச்சி கல்யாணத்தை வச்சுட்டு எங்கப்பா போக போகிறேன், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கணும், அதே மாதிரி பணம் வேறு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு செய்வாராயா அப்படின்னு சொன்னால் நைட் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க தங்கச்சி துர்கா வந்து சொல்கிறாங்க, அண்ணே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ கல்யாணம் தேவையானே, யோசிச்சுக்கணே, எனக்கு நீங்கள் தானே முக்கியம்னு சொன்னால், ஏய் உனக்கு கல்யாணம் முடிக்கிறது எதுக்குன்னு சொல்லி நினச்ச, இதா 3 பேர் இருக்கோம், நீ ஒரு ஆள் இருக்க, இப்படியே வந்தோம் தின்னோம் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைன்னு சொல்லி வந்தாதான் இந்த குடும்பமே பார்த்தேன்னா அடுத்த லெவலுக்கு போகுமா, அதுதாம இந்த அண்ணனுக்கு சந்தோஷம், புரிஞ்சுக்க துர்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கச்சியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவர் ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் கேட்டிருப்பாரு. நைட் அந்த பணத்தை வாங்கிட்டு தனியாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேதுவோட ஆளுக்க வரிசையாக போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நாடார் கடைக்கிட்ட நிற்கிறேன், அடுத்து அந்த நாடார் கடையை தாண்டணுன்னே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவோட கையால் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அடுத்து ஒருத்தன் நாடார் கடையை தாண்டணுன்னே அயன்வண்டி கடையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நாடார் கடையை தாண்டிட்டானா இன்னும் தாண்டலனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ராயன் கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்கிறத காமிச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் டேய் நாடார் கடையை தாண்டிட்டானா இல்லையான்னு கேட்டால் பதிலே வரல. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன்வண்டிக்காரை சொல்கிறான், அண்ணே
நாடா கடையை தாண்டிட்டான் போலனே, இப்போ கரெக்டாக அயன்வண்டி கிட்ட வந்துட்டு இருக்கானே, நான் ரெடியாக இருக்கேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைனே, நம்ம கடையை தாண்டினோடனே அப்படியே இறங்கி போட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, டேய் அயன்வண்டி கடையை தாண்டிட்டானான்னு கேட்டால் அடுத்த அயன்வண்டிக்காரன்ட்டு பதில் வரல. என்னடா ஆச்சு, அவனையும் காணோன்னு சொல்லி காமிச்சா நம்ம ராயன் கையில் ஒரு வித்தியாசமான ஆயுதம் ஒன்று வச்சுருப்பாரு. அதை வச்சு அப்படியே போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நடந்து வராரு. இங்கே நேராக இவங்க மொத்தமாக கூட்டத்தில் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்குனா, டேய் ராட்சசி மாதிரி நிற்கிறான்டானா, இருக்க 10 பேரைய சர மாதிரியா குத்தி போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அந்த அசிஸ்டண்ட் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லிட்டு நேராக ஓடிடுறியான் நம்ம சேதுக்கிட்ட. அண்ணே சைத்தா மாதிரி இறங்கினானே, இருக்க 50 பேரையும் போட்டுட்டானே, நான் மட்டும்தானே உயிர் பொழைச்சேன், கொஞ்சம் நின்றுதா என்னைய சர மாதிரியா வெட்டி வீசியிருப்பானே அப்படின்னு கை நடுங்கிக்கிட்டே சொல்கிறாரு. என்னடா சொல்கிறீங்க, இத்தனை பேர் போய் ஒருத்தனை போட முடியலையா அப்படின்னு நம்ம சேதுவும் மிரண்டு போய் நிற்கிறாரு. நம்ம ராயன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேகர்கிட்ட சொல்கிறாரு. அம்மா சேகர் மிரண்டு போய், எத்தனை பேருடா இறங்கினாங்கன்னா, ஒரு 10-12 பேர் இருக்கும்னா. அப்படின்னா என்னடா எல்லாரையுமே போட்டியானா? ஆமாண்ணே, இது இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு சரி வராது, நான் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சேதுவை போட்டுடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னா. டேய் சேதுவை போடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைனா எனக்கும் தெரியணே, பார்த்து யோசிச்சு ஸ்கெட்சு போட்டு தான் போடணும். ஆனால் வேறு வழி இல்லை, அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் கேஸை வாங்கிட்டு உள்ளே போயிடுறேன். ஆனால் என் தம்பி தங்கச்சியாவது நல்லா இருக்கணும்னா எனக்கு வேறு வழி இல்லை, நம்ம சேதுவை போட்டே ஆகணும். தம்பி நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்தேன், ஆனால் அவங்களையே ரத்தக்கரை படிய விட்டேன். இதுக்கு மேலே தம்பி தங்கச்சிக்கு எதுவும் தெரிய வேணாம், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அவனை எப்படியாவது போட்டுறேன். அதுக்கு மீறி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் முத்துவேல் வச்சு நம்ம தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக நீதானே முன்னாடி நின்று முடிக்கணும்னா. டேய் ராயா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடானா, அதை நீ பார்த்துக்கணே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேதுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம பிரகாஷ் ராஜா அவங்க டீமை யோசிக்கிறாங்க. அண்ணே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, துரையை போட்டது சேது தான் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இப்போ சேதுவோட ஆட்களே பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு மேலே செத்து கிடக்குறாங்க. அப்படின்னா இது 2க்கு சம்மந்தமே இல்லாத 3வது நபர் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஃபுல்லாக செஞ்சுருக்கலாம். ஆனால் அது யாருங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு யோசிச்சா நம்ம பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு. ஆமாம், அங்கே ஒருத்தர் விழுந்து கிடந்தானே, அவன் ஃபோட்டோ எடுத்தமே, அவன் யார் என்னன்னு சொல்லி விசாரிச்சு சொல்லுனா. நம்மளுக்கு விசாரிச்சுட்டு நம்ம முத்துவேலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவர் அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. இவர் போய் நம்ம முத்துவேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக ஒளிஞ்சு நின்று பார்த்தா நம்ம முத்துவேல் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராயன் வர்றதை காமிச்சா அவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரினா, யார் சார் முத்துவேலை பற்றியானா? அவனை பற்றி இல்லை, கடைசியாக வராம்பார் ஒருத்தன், அவனை பற்றி விசாரி, அவனை பார்த்தாலே எனக்கு ஏதோ சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயனை பற்றி ஃபுல்லாக அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரை ஃபாலோ பண்ணதில் நம்மளுக்கு கரெக்டாக ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுக்கு சேதுவை போடணும்னா வேறு எங்கேயுமே வச்சு போட முடியாது. அவனோட 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக இருப்பான், அவனை அங்கே வச்சு தான் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. விடிஞ்சா கல்யாணம், எப்பா இன்றைக்கே போட்டாகணுமா, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இதை தள்ளி போடலாம்லனா? இல்லைண்ணே வேறு வழியே இல்லை, நான் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும், அப்படின்னா தான் நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் இந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக நடக்கும். நான் வரலைனாலும் நான் சொன்ன மாதிரி முத்துவேலை வச்சு கல்யாணத்தை முடிச்சிருங்க, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு நம்ம ராயன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அவரோட 2வது ஒய்ஃபோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே காம்பவுண்ட் ஏறி குதிச்சா கேட்டை திறந்துருக்கு, மெல்ல திறந்துட்டு உள்ளே போனால் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சைலண்ட்டாக பெட்ரூம்குள்ளே எட்டி பார்த்தோம்னா அப்படியே நம்மளுக்கு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே இவரோட தங்கச்சி துர்காவை கையை காலை கட்டி வாயை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவர் மிரண்டு போய் துர்கா என்னடா ஆச்சுன்னு சொல்லி பதறி போய் உள்ளே போய் கட்டை அவுத்து விட்டா, திரும்பி பார்த்தா அந்த ரூம் வாசலில் மொத்த கேங்கு நின்று பார்த்துட்டு இருந்தா. டக்குன்னு போய் அப்படியே தள்ளி கதவை சாத்த போகிறாரு. அவங்க கையும் காலையும் கரெக்டாக கத்தியோட உள்ளே நீட்டுறாங்க. நம்ம துர்காவை சேர்ந்து அப்படியே தள்ளணும்னா பக்கத்தில் இருக்க சுத்தியில் எடுத்து துர்கா 50 பேரையும் கால்லையும் கையிலையும் அடிச்சா செம்ம மாசாக இருக்க அந்த சீனு. கஷ்டப்பட்டு கதவை பூட்டிட்டு டக்குன்னு பின்னாடி இருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக 2 பேர் வெளியே வந்தால் மொத்த கேங்கை சுற்றிடுது. நம்ம துர்காவை காம்பவுண்ட் சவரை தாண்டி நீ தப்பிச்சு ஓடிரு துர்கான்னு சொல்லும்போது நம்ம சேதோட அடியால் வந்து மல்லு கட்டி துர்காவை ஆட்டோவில் இழுத்துட்டு போகிறான். இவர் இறங்கி வந்து அவன் ஆட்டோவை பிடிக்கலாம்னா மொத்த அடியாளுக்குள்ளே வழிமறிச்சு சண்டை போடுறாங்க. எல்லாரையும் சரக்குன்னு குத்தி சொருகும் போது ஆட்டோ அங்கேருந்து போயிடுது. பின்னாடி 2 பேர் கத்தியோடு வந்து நிற்கும்போது, டேய் போடுறா அண்ணனை போட வந்தது இவன் தாண்டான்னு சொல்லும்போது இவர் திரும்பி குத்த போனால் அங்கே நிற்கிறது நம்ம முத்துவேலும் மணிவேலும். நம்ம ராயனை பார்த்தோன்னே நம்ம முத்துவேலுக்கும் மணிவேலுக்கும் கையில் இருக்க கத்தி கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது. என்னை வானே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிவேல் கத்திக்கிட்டே இருந்தா
சேதுவோட ஆள் டேய் போடுறா இவனை தான்டா அண்ணன் போட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராயன் டக்குன்னு முத்துவேல் கிட்டக்க வந்தால் சரக்குன்னு முத்துவேலை ராயனை சொருகிடுறாரு. அப்படியே கத்தியை பிடிச்சிட்டு பின்னாடி போய் தடுமாறி விழுக போனால் நம்ம மணிவேல் அண்ணே வேணாம்னே பானே போயிடுவோம்னா முத்துவேலை கை நடுங்கி கத்தியை கீழே போட்டால் திருப்பி கோவம் முத்துவேல் கிட்டக்க வந்தால் டக்குன்னு அவரோட கடைசி தம்பி மணிவேலை அவரை கத்தியால் குத்திடுறான். அவர் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு கண்ணு கலங்குறாரு. அவரை ஒரே தள்ளி விட்டுட்டு பயந்து போய் அங்கேருந்து 2 பேரும் கத்தியை போட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க. கீழே விழுந்த நம்ம ராயன் அப்படியே கண்ணு மூடுறாரு. மூடும்போது அவரோட தங்கச்சி துர்கா அண்ணே அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்டு அப்படியே மெல்ல கண்ணை திறந்து பார்த்தோம்னா அங்கிட்டு இருந்து துர்கா ஓடி வர்றதை மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு இங்கே சேதுவோட அசிஸ்டண்ட்டு இங்கே வந்தால் டேய் என்னடாச்சு அவனை போட்டிங்களா இல்லையாண்ணா? அண்ணே நம்ம முத்துவும் மணியும் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி நிற்கிறத நான் பார்த்தேனே, கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து போட்டிருப்பாங்கண்ணேண்ணா. டேய் போட்டாங்களா உறுதியாக சொல்லுன்னா கண்டிப்பாக போட்டிருப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அங்கே முத்துவேலும் மணிவேலும் கை கால் நடுங்கிக்கிட்டு வந்து நின்னா நம்ம சேது கேட்குறாரு என்னடாச்சு அவனை போட்டிங்களாண்ணா? அண்ணே போட்டோம்னே, ஆனால் அது எங்கள் அண்ணனே, பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் கை கால் நடுங்கிருச்சுனே அப்படின்னு சொல்லும்போது சேது எதுவுமே தெரியாத மாதிரி டேய் என்னடா சொல்கிறீங்க, உங்கள் அண்ணன் எனக்கு சத்தியமாக தெரியாதுடா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களை அனுப்பியிருக்கவே மாட்டேன்டா நான். ஏன்டா உங்கள் அண்ணன் தான் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு நான் அவனை போட்டிங்க, விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானடானா? அண்ணே எங்களால் அப்படி வரவும் முடியலைண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரியலனே அப்படின்னு 2 பேர் அழுகிறாங்க. டேய் ஒன்றும் இல்லை, நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் இருக்குன்னீங்களா, இது எதுவும் நடக்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போய் பாப்பா கல்யாணத்தை நடத்துங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அனுப்பி விட்றாரு. நம்ம துர்காவும் சேகரும் பார்த்தீங்கன்னா நம்ம ராயனை கஷ்டப்பட்டு தோளில் சுமந்துட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேடி டாக்டர் இருக்காங்க. அம்மா இது போலீஸ் கேஸுமா, நிறைய ரத்தம் போயிருக்கு, உடம்பு ஃபுல்லாக கத்தி காயமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம துர்கா கையில் இருக்க கத்தியை தூக்கி டாக்டர் கழுத்தில் வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எங்கள் அண்ணன் எனக்கு உசுறு பொழைச்சாகணும், மரியாதை எங்கள் அண்ணனுக்கு வைத்தியம் பாரு, இல்லை உன் கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், எங்கள் அண்ணன் எனக்கு பொழைச்சாகணும்னா அம்மா நிறைய ரத்தம் போயிருக்குன்னா எங்கள் அண்ணன் ரத்தமும் என் ரத்தமும் ஒரே ரத்தம் தான், என்கிட்ட எம்பிட்டு வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் எங்கள் அண்ணன் எனக்கு உசுரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிட்டு இங்கே சேகர்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே போய் முத்துவும் மணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்து இங்கே உடனே கூப்பிட்டு வானே அப்படின்னு சேகர் அனுப்பி விட்றாங்க. நடந்தது எதுவுமே நம்ம துர்காவுக்கு தெரியலை. நம்ம துர்காவோட வெறித்தனமான வேட்டை இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். வேற லெவலில் நடிச்சிருக்காங்க நண்பா. நம்மளுக்கு இங்கே முத்துவேலும் மணிவேலும் பார்த்தீங்கன்னா நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க. மண்டபத்தில் மாடியில் ரூமில் உட்காந்து அப்படியே 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மணிவேல் கேட்குறாரு, அண்ணே அது நம்ம அண்ணன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்குன்னே குத்துனே நீ அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவர் எதுக்கு எடுத்தாலும் தம்பியை திட்டிக்கிட்டே இருக்காரு, செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை கொடுத்ததுக்கப்புறம் இவர் சோகமாக இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேகலை வந்து சொல்கிறாங்க, டேய் நான் அடிச்சேன்னு கோச்சுக்காதரா, நான் மாசமாக இருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் இவர் அப்படியே கண்ணு கலங்கி பார்க்குறாரு. ஏய் என்னை கல்யாணம் பண்ணாமல் ஏமாத்திட மாட்டேல அப்படின்னு கேட்டா, ஏய் லூஸா நீ, தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், முடித்தோடனே உன்னை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் அண்ணன்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கப்புறமும் இப்படியே பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்தாதரா, இதுக்கப்புறம் குடும்பம்னு இருக்குடா, வேலைக்கு போய் ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாடுறா அப்படின்னா இவரும் பக்கத்தில் இருக்க எல்லா கடையிலையும் போய் வேலை கேட்குறாரு. எல்லா இடத்துலையுமே இவரை திட்டி விட்டுட்டு எவனுமே வேலை கொடுக்க மாட்டேன்றா. அப்படியே வெக்ஸாகி உட்காந்துருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேதுவோட அடியாள் கரெக்டாக பிளான் பண்ணி, எப்பா சேது தெரியுமா உனக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு ரூபா வேணும் தானே, வா அண்ணன் வேலை தரேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு போய் சும்மா சின்ன சின்ன அடியாள் வேலை இதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அதே மாதிரி என் தம்பிடாவேன் முத்துவேல் என் தம்பி மாதிரி நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு அப்படியே சொந்த தம்பி மாதிரி பாசமாக பார்த்துக்கிறதுக்காக அவர் ஒய்ஃபெலாம் விட்டு சாப்பாடெலாம் கொடுக்க சொல்லி செய்ய சொல்லின்னு இவரை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் இந்த உலகம் என்றைக்குமே உண்மையான பாசத்தை விட வேஷத்தை தான் நம்புங்கிற மாதிரி இவரும் அண்ணன் காட்டுற பாசத்தில் இருக்க கோவத்தை தப்பாக நினச்சிக்கிட்டு இவன் காட்டுற பாசத்தில் இருக்க வேஷம் புரியாமல் நம்மளுக்கு ரொம்பவே உண்மையாக சேதுக்கு உழைக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி இவரோட தம்பி மணிவேலையும் பார்த்தீங்கன்னா, டேய் இப்படி நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் சேதுட்டதா, ஆனால் இது அண்ணனுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சிச்சுன்னா அப்படித்தான் நீ வா நம்மளுக்கு கைக்கு செலவுக்காகும்னு சொல்லிட்டு மணிவேலையும் சேர்த்துக்கிறாரு. அன்னைக்கு கரெக்டாக அதே மாதிரி அண்ணனை ஒருத்தர் போட வந்திருக்காண்டா, நீங்கள் 2 பேரும் தாண்டா போய் போடணும் அப்படின்னு மணிவேலையும் முத்துவேலையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா மணிவேலை அப்பயும் டவுட் ஆகி கேட்பாரு, ஏனே அவர்கிட்ட இவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம 2 பேரையும் வந்து போடணும்னு சொல்லி சொல்லணும், எனக்கு ஏதோ தப்பாக தெரியுதுனே, எனக்கு சந்தேகமாக இருக்குனே அப்படின்னா, டேய் சேதனை நம்மளை அந்தளவுக்கு நம்புதுடா,
நம்ம அண்ணே தான் நம்மளை நம்ப மாட்டேங்குது, அவராவது நம்மளை நம்புறாரு நினச்சிட்டு தைரியமாக வாடான்னு சொல்லிட்டு அன்னைக்கு போடுறதுக்காக வந்திருப்பாங்க. அதே மாதிரி முத்துவேல் திருப்பிட்டு கேட்பாரு, நீ எதுக்குடா அண்ணனை குத்துன அப்படின்னு கேட்டால் அவருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் காப்பாங்க. என்னன்னா இந்த காலேஜில் வேணான்னு சொல்லி சொன்னது, இது பண்ணது அப்படிங்கிற சின்ன சின்ன கோவம்லாம் இருந்ததுனால பதட்டத்தில் தானே நானும் குத்திக்கிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே, என்ன இப்போ துர்கா வந்து அண்ணன் எங்கேன்னு கேட்குமேனே, என்னென்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு அழுகிறாங்க. டேய் ஒன்றும் இல்லை, துர்காக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாமல் பார்த்துப்போம், மரியாதையாக டக்குன்னு மூஞ்சி கை கண்ணா கழுவு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே சேகர் வாசலில் நின்று கேட்டுட்டு அப்படியே கண்ணு கலங்கி போய் இங்கே வந்து துர்காட்ட சொல்கிறாரு. அவ்வளவுதான், துர்கா கொலை வெறி ஆயிடுறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் கல்யாணம். நம்ம முத்துவேல மணிவேலம் வேகமாக கீழே மண்டபத்துக்கு வந்தா, அண்ணே பொண்ணை காணோம்னே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஃபோன் அடித்தா ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்குதுனே. சரின்னு சேகரன் எனக்கு ஃபோன் அடினா சேகரன் ஃபோனை அட்டன் பண்ணலனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டில் போகிற என்ன பொண்ணு ஓடி போயிருச்சா செஞ்சிருச்சானா நம்ம முத்துவேல் வழக்கம் போல் சண்டை போட்டுட்டு இங்கே நேராக நம்ம சேகரை தேடி வந்தால் கரெக்டாக சேகர் வெளியே கிளம்புறப்ப இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஏனே அத்தனை ஃபோன் அடித்தா அட்டன் பண்ணல, தங்கச்சி எங்கனே அப்படின்னா அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். அண்ணன் எங்கனே அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் அண்ணனை குத்தி போட்டிங்களேடா, அப்புறம் எதுக்கடா அண்ணனை கேட்குறீங்க, உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானான்னு சொல்லி கேட்குறீங்களேனா. டக்குன்னு முத்துவேல் கத்தி எடுத்தா, ஏய் கத்தியே உள்ள வைடா, என்ன என்னைய போட்டு என்ன பண்ண போகிற, அண்ணன் எங்கேன்னு சொல்லுனா உங்களை நம்பி எப்பட்றா நான் சொல்லுவேன், என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேனா. அடுத்து அப்போ தங்கச்சி துர்கா எங்கனேனா, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் அண்ணன் கண்ணில் மாட்டினாலும் தப்பு இல்லை, துர்கா கண்ணில் மட்டும் மாட்டிடாதீங்கடா, கொள்ள வெறியில் இருக்கா, சங்க அறுத்து போட்டுருவா, தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி போய் எங்கேயாவது கண்காணாமல் வாழ்ந்துக்கங்க. இதே நானாக இருந்தால் கண்டிப்பாக அதைத்தான் செஞ்சுருப்பேன், இந்நேரம் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பேன், மரியாதையாக போயிருங்கடா அப்படின்றாரு. இந்த விஷயத்தை அப்படியே வந்து இங்கே சேதுக்கிட்ட சொன்னோம்னா, டேய் இந்த அண்ணன் இருக்கேன், எல்லாத்தையும் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் போய் தைரியமாக இருங்கடான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சேகரை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பியிருப்பாங்க. ஷட்டரை திறந்து நம்ம சேகர் கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துக்கு போனோம்னா அவ்வளவுதான், கரெக்டாக தெரிஞ்சு அடியாளுக்கு மொத்தமாக உள்ளே புகுந்துடுறாங்க. நம்ம ராயன் மயக்கத்தில் இருக்காரு. நம்ம துர்காவும் சேகரும் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் தள்ளி விட்டு அடிச்சா உண்மையில ரத்தம் தெறிக்குது. அங்கே இருக்க ஊசியும் கத்தி எடுத்து நம்ம துர்கா சர மாதிரியா குத்துறாங்க. நம்ம டாக்டர் அப்படியே மிரண்டு போய் ஓரத்தில் பம்மிட்டு நின்னா அவங்கள விட்டாமல் நம்ம துர்காவையும் சேகரையும் அடிச்சா ஒரு வாஷ் பேசினை தூக்கி நம்ம துர்காவோட தலையில் அடிப்பாங்க, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்படியே கழுத்தை நெரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அவங்களையும் சொருகுன்னு சொருகுனா ஆஸ்பத்திரி மொத்தமாக ரத்த கலரியாக காமிப்பாங்க. அதே எம்பிட்ட ரத்தத்தை தான் ஊற்றினாங்களோ. கடைசியாக இன்னொருத்தர் நம்ம துர்காவை கத்தி எடுத்து சொருக போகும்போது நம்ம ராயம் அப்படியே எந்திரிக்க முடியாமல் கீழே விழுகும்போது கையில் இருக்க வயரை வச்சு அப்படியே அவனை கழுத்தை நெரிச்சிட்டு விழுந்து கிடப்பாரு. துர்கா எந்திரிச்சு அவனையும் சரக்குன்னு குத்தி போட்டு தள்ளுனா அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ராயம் படுத்த படுக்கையாக இருந்தால் அப்படியே கண்ணு மட்டும் முழிச்சு தங்கச்சிக்கு தலைவி கொடுத்தா தங்கச்சி தலையில் பெரிய கட்டா போட்டு அப்படியே அழுதுகிட்டே அண்ணனை கட்டி பிடிச்சி படுத்துருக்கு. நாங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், உங்கள் ஆஸ்பத்திரி எங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம துர்கா ஒரு செயினை கழட்டி கொடுத்தா, அதெல்லாம் எதுவும் வேணாமா, உங்கள் அண்ணனுக்கு முதல் சரியாகட்டும், நீங்கள்லாம் என் கூட வாங்க அப்படின்னு தனியாக இருக்க ஒரு பாலடைஞ்ச வீட்டில் வச்சு நம்ம ராயனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ராயன் கேட்குறாரு, ஏம்மா உன்னையவாவது விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா படலை, நம்ம அடியால் தூக்கிட்டு போனான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம துர்காவை ரேப் பண்ணிட்டு விட்டுருப்பான். அப்படியே அழுதுகிட்டு கண்ணுலேருந்து கண்ணீர் ஊற்ற நம்ம ராயனுக்கு அப்படியே வெறியேறின மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு அவரோட உடம்பை இங்கே சரி பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி நம்ம துர்காவும் பார்த்தீங்கன்னா கையில் அருவாள் எடுத்துகிட்டு ஒரு கம்பை ஊண்டி அதில் வெட்டி வேகமாக பழகிட்டு இருப்பாங்க. நம்ம சேகர் வந்து இங்கே ராயன்கிட்ட கேட்குறாங்க, ராயா நான் வேணா தம்பிங்கள்கிட்ட போய் பேசுகிறேன் ராயா, நம்ம வர சொல்லி பேசுவோம், இந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னா, எனக்கு நடந்ததை கூட நான் மன்னிச்சிருவேனே, ஆனால் என் துர்காக்கு இப்படி நடந்ததை நான் மன்னிக்கவே மாட்டேன், ஒருத்தனையும் உசுரோட விட மாட்டேன் அப்படின்றாரு. அதே சமயம் இங்கே வந்து நம்ம துர்காட்ட கேட்குறாரு நம்ம சேகர், பாப்பா நான் வேணா தம்பிகள்கிட்ட போய் பேசவா, நீ சொல்லு பாப்பா அப்படின்னா, அண்ணே எனக்கு நடந்ததை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் எங்கள் அண்ணனை குத்துனாங்க பாரு, ஒருத்தனையும் நான் உசுரோட விட மாட்டேனே அப்படின்றாங்க.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு முத்துவேலுக்கு நம்ம சேது கல்யாணமும் முடிச்சு வைக்கிறாரு. அவங்களுக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போகிற லெவலுக்கு வந்துருச்சு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கால் நடக்க முடியாமல் இருந்தவர் ஃபிசியோதெரப்பி டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே உடம்பையும் சரி பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே சேது வீட்டுக்கு நம்ம சேகர் அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டா நம்ம சேகர் சொல்கிறாரு, எப்பா எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, இதோட எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று ராயன் கேட்டான். என்னன்னா உன் பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தியா ஒருத்தன், அவன் வேணும், அவனை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் முடிஞ்சுன்னா. நம்ம சேது சொல்கிறாரு, ஏய் என்ன ஏன் இடத்துக்கு வந்து என்னையுமே மிரட்டிட்டு இருக்கியா, இவன் இங்கே தான் இருக்கான், தைரியம் இருந்தால் ஒரு ராயனை வந்து போட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாத, அவன் தங்கச்சி மேலே உசுரே வச்சிருக்கவன். தங்கச்சி ஸ்கூல் படிக்க போகும்போது 3 பசங்க அவனை வம்பெடுத்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அதனால் பார்த்தேன்னா நான் இனிமேல் ஸ்கூலே போக மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு வந்து துர்கா வீட்டில் உட்காந்துருச்சு. மறுநாள் பார்த்தேன்னா நம்ம ராயை அங்கே போனான். ஒருத்தன் கையில்லாமல் சுற்றான், ஒருத்தன் நடபுணமாக கிடக்கான், இன்னொருத்தன் இன்னும் எந்திரிக்கவே கிடையாது. நல்லா கேட்டுக்கோ, தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்ததுக்கே இந்த நிலமை. இந்த கூட இருக்கானே அவன் துர்காவை ரேப் பண்ணியிருக்கான். சும்மா விட்டுருவானா ராயன்? ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேது ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. எப்பா உனக்கு தான் முக்கியமான ஃபோனு, எடுத்து அட்டன் பண்ணு அப்படின்னு சேகர் சொன்னால், எடுத்து அட்டன் பண்ணால் அங்கிட்டு கத்துற சவுண்டு கேட்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம சேதுவோட செகண்ட் ஒய்ஃப் தான். டேய் 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 அன்னத்தை என்னடா பண்ணீங்க, அன்னத்தை எதுக்குடா தூக்குனீங்க செஞ்சீங்கன்னா? ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தேவை இவன் மட்டும்தான், இவனை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஓ அன்னத்தை நீ வாங்கிட்டு போ, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அங்கேருந்து நம்ம சேகர் கிளம்பிடுறாரு. பக்கத்தில் உட்காந்துருக்க வரலட்சுமி அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேது கோவத்தில் அவனை அடிச்சுட்டு அப்படியே கத்தி எடுத்துகிட்டு குத்த போகிறாரு. ஏண்டா நான் தான் படித்து சொன்னேன்லடா, அந்த பொம்பளை பிள்ளை மேலே கையை வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னடா சொன்னேன், அப்படியே விட்டுட்டு வந்து என்னடா சொன்னேன், அப்புறம் எதுக்குடா அந்த பொம்பளை பிள்ளை மேலே கையை வச்ச, உன்னையெல்லாம் நான் கொல்ல வேண்டியதில்லடா, அதான் வர சொல்லியிருக்கான்ல, போ அவனை போய் நீ கொள்றியா இல்லை அவன் ஒன்னே கொள்றானாங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கங்கன்னு இவரை அனுப்பி விட்டுட்டு அடியாள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, டேய் என்ன நடந்தாலும் சரி எனக்கு அண்ணன் மட்டும் பத்திரமா வேணும் பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்பி விட்டா. அங்கே ராயனோட வண்டி வருது. கரெக்டாக அன்னத்தை மட்டும் வெளியே காமிச்சா இவங்க வேகமாக நம்மளுக்கு அந்த அடியாளை அனுப்பி விட்றாங்க. டக்குன்னு ஆம்னியில் அவனையும் தூக்கி போட்டுட்டு அன்னத்தையும் தூக்கிட்டு கிளம்புனா, டேய் அன்னத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கடா அப்படின்னு இங்கே ஃபோனில் நம்ம சேது கத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேதுக்கு ஒரு ஃபோன் வருது, அன்னத்தை அங்கே ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க, உடனே வந்து கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அடியாளை கூட்டிகிட்டு வந்து நேராக தங்கச்சி முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பத்திரகாளி ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு முன்னாடி அருவாளோடு நம்ம துர்கா நின்றுட்டு இருந்தா. ஏய் ஒன்று என்னை கொன்றுங்க இல்லை என்னை விட்டுருங்க, என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஓங்கி ஒரே எத்து துர்கா விட்டா அப்படியே சைலண்ட்டாக ராயை உட்காந்து நகத்தை கடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. துர்கா வேணாம் என்னை விட்டுரு, வேணா நானே உன்னை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வெட்டு காலில் வெட்டுனா கால் துண்டா போகுது. டேய் என் மூஞ்சியை பாருடான்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஏறி மிதிச்சு, நீ சாகரப்ப பார்க்குற கடைசி முகம் ஏன் முகமாக தான் இருக்கணும்னு ஒரே வெட்டு துர்கா அவன் கழுத்து துண்டா போயிடுது. அப்படியே ரத்தத்தோடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பாலை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாலில் காப்பி ஆற்றிட்டு வந்து அந்த ரத்த கையோடையே நம்ம ராயன்ட்ட கொடுத்தா, அண்ணே சரியாக இருக்காண்ணே ஜீனியெல்லாம்? சரியாக இருக்குமா அப்படின்னு கேஷுவலாக 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. நம்ம மணிவேலு சேகருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல, அண்ணே நான் எப்படியாவது அண்ணன்ட்ட பேசணும்னே, தெரியாமல் நடந்துருச்சுனே, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்கண்ணே, என்னை அண்ணன்ட்ட கூட்டிகிட்டு போனேன், நான் காலில் விழுந்தனால மன்னிப்பு கேட்குறேனே அப்படின்னு அழுதா. சரி நீ நம்ம வீட்டுக்கு வா என்னன்னு சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அங்கே ஃபோனை வச்சுட்டு நேராக போய் நம்ம துர்காட்ட சொல்கிறாரு, தம்பி மணி அழுகிறான், அண்ணனை பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறான், ஒரு வேளை மாறி இருந்தாலும் மாறி இருப்பான், நீ அண்ணன்ட்ட எதுவும் சொல்லாத, நான் நேரில் போய் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ராயன்ட்ட என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே நம்ம மணிவேல் ஃபோனில் பேசுகிறது எல்லாம் நம்ம சேது அப்படியே சைலண்ட்டாக ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அண்ணே நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு மணிவேல் கிளம்புனா, டேய் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வேலை தானே இருக்குது, உட்காந்து முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு இவரை கிளம்ப விடாமல் உட்கார வச்சுட்டு அங்கே வீட்டுக்கு நம்ம அடியாட்களை அனுப்பி சேகரை தூக்கிடுறாங்க. ராயை எங்கே இருக்கான்னு சொல்லி மரியாதையாக உண்மையை சொல்லணும், அடிச்சு ரத்த கலரியாக வச்சு விசாரித்தாலும் சேகர் ஒன்று தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக ராயன் எங்கே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன், அவ என் புள்ள மாதிரி, நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்க,
அதே மாதிரி சிரிக்கிறாரு. எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டால், உன்னை அவள் என்னென்னலாம் பண்ணி கொல்ல போகிறான்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருதுன்னா, கண்ட மாணிக்க சரக்குன்னு குத்தி நம்ம சேகரை போட்டு தள்ளி நடு ரோட்டில் மாட்டி தொங்கவும் விட்டுறாரு. நம்ம துர்காவை ராயனை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு இருந்தா, டக்குன்னு அங்கே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நம்ம ராயனை மட்டும் தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போகிறது வேற யாரும் இல்லை, நம்ம பிரகாஷ்ராஜோட குரூப்பு தான். அங்கே பிரகாஷ்ராஜ் வர சொல்லி பேசுகிறாரு. 30 கொலைக்கு மேலே ஒரே ஆளாக செஞ்சுருக்க அப்படின்னா, சார் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தால் தூக்கி உள்ளே போடுங்க, இல்லையா என்னை எப்படியே வெளியே விடுங்க, சும்மா உட்கார வச்சு பேசிட்டுலாம் இருக்காதீங்கன்னு கோவமாக அங்கேருந்து ராயன் கிளம்பிடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சேது டீம் போய் அவங்க போலீஸ் பேசுது, காம்ப்ரமைஸாக போயிடலாம், இப்படியே நீங்கள் போனதை அங்கங்கே தொங்க விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் இறங்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவையும் ராயனையும் காம்ப்ரமைஸ்க்கு பேச கூப்பிட்றாங்க. பேச கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு மணிவேலையும் முத்துவேலையும் சேது கூப்பிட்டுட்டு வராரு. இங்கிட்ட நம்மளுக்கு ராயை மட்டும் வந்து பிரகாஷ்ராஜ் நின்ன உடனேவே சொல்கிறாரு, இதுக்கு மேலே ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இறங்கினேன்னா 2 சைடுமே விபரீத பலமாக இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. டக்குன்னு நம்ம மணிவேலும் முத்துவேலும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நம்ம ராயனை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. காலில் விழுந்து நம்ம மணிவேல் மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணே தயவுசெய்து என்னை மன்னிச்சிடறேன், நான் வேணும்னே செய்யலைன்னா. முத்துவேல், அண்ணே எனக்கு குழந்தை பிறந்திருக்கனே, நீ தானே அதை கையில் எடுத்து கொஞ்சணும்னு சொல்லிட்டு அழுகிறாரு. சரின்னு 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டா. அவ்வளோதான், அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு, பிரச்சனை முடிஞ்சு, காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது அப்படியே அங்கே திருவிழாவாக கொண்டாடுறாங்க. நம்மளுக்கு போகி பாட்டு. நம்ம சேதுவோட அடியால் ஒருத்தர் சொல்கிறான், அண்ணே அவன் முகத்தை பார்த்தா ஏதோ காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியலைனா, ஏய் விட்றா, அதான் அவங்க தம்பி 2 பேர் நம்ம கையில் தானே இருக்காங்க, எப்போ வேணாலும் அவனை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்மளுக்கு கரெக்டாக எல்லாரும் டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருந்தால் நம்ம துர்கா கத்தி எடுத்து மணிவேல் கிட்டக்க போயிட்டு ஒரே சொருகிட்டு, அண்ணனை ஏனே குத்துன, அண்ணன் பாவும்ல அப்படின்னு சரக்குன்னு சொருகுனா மொத்த கூட்டமும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. களைஞ்சு தெரிச்சு ஓடுது. நம்ம ராயன் டக்குன்னு துர்காவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடி போய் துர்காவை ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு வரிசையாக 50 பேரை அடித்தா. இங்கே முத்துவேல் அப்படியே மணிவேலோட புணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம சேது சொல்கிறாரு, டேய் எந்திரிச்சு வாடா, உங்கள் அண்ணன் வந்து போடுற வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராய் அங்கே வந்தால் பயங்கரமான ஃபைட்டு. அப்படியே நம்ம சேதுவை அடித்து உயிரோட நெருப்பு ஊற்றி கொளுத்தி விட்டுறாரு. அடித்து முத்துவேலை விடாமல் குத்த வந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே முத்துவேலை கழுத்தோடு இறக்கிடுறாரு. அப்போ தான் நம்மளுக்கு பிரகாஷ்ராஜிட்ட பேசினதை காமிக்கிறாங்க. அவர் ஒன்றே தான் சொல்லுவார், நான் காம்ப்ரமைஸ் பேசி 2 பேரையும் ஒன்றா விடுறேன், நீ எனக்கு கடைசி கொலையாக சேதுவையும் முடிச்சுட்டு நீ உயிரோடு வந்தேன்னா நான் கொடுக்குற பணத்தை வச்சு நீயும் தங்கச்சியும் கண்காணாத இடத்துல போய் வாழுங்க, இல்லை நீ அங்கேயே செத்து போயிட்டேனா நீ கவலைப்பட வேண்டியதில், உன் தங்கச்சி என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்குவேன், இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்மளுக்கு பணத்தோட பிரகாஷ்ராஜ் கரெக்டாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட் அந்த பணத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா கையில் ஒரு கன்னை வேற வச்சுட்டு இருப்பாரு. சார் என்ன சார் கன்னோட நிற்கிறீங்கன்னா, யோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனை மட்டும் விட்டோம்னா இந்த டீல் எல்லாம் தெரிஞ்சது அவன்தாயா, அது நம்மளுக்கு என்றைக்குமே பிரச்சனைனா, சார் இது தப்பு சார், அவன் நம்மளை நம்பி தான் சார் இருக்கானா, அதெல்லாம் பெருசாக பார்க்க முடியாதே நம்ம வேலையில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்மளுக்கு ராயனை காணிக்கிறாங்க. கரெக்டாக வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு தங்கச்சியும் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு மேகலை வராங்க. உங்கள் ரத்தத்தில் பிறந்த இந்த குழந்தை எனக்கு வேணாம் இந்தாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கையில் கொடுத்தா நம்ம துர்கா அப்படியே கையில் வாங்கிக்கிறாங்க. முதல் சீனில் எப்படி 2 தம்பி தங்கச்சியோட கை குழந்தையோடு வந்தாரோ அதே மாதிரி மறுபடியும் ஏறி உட்காந்துருக்கதை காமிக்கிறாங்க. அவ்வளவு நேரம் ரிங் போயிட்டு இருந்த நம்ம ராயனோட ஃபோனு பிரகாஷ்ராஜ் மறுபடியும் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது. யோ நான் நினச்சதோட அவன் புத்திசாலியாக இருக்காயா, எங்கே போயிட போகிறான், நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதோடு இந்த படம் மாதம் முடிஞ்சிருச்சு நண்பா. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.